பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் முதல் வசனம். இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் கூட உயிர்த்தெழுந்த நாளிலேயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லோரும் கூட இருப்பதாக. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தனிநட்டதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சம் வந்துமே வாஞ்சிக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, தேவனே நீருடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. எப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை சொந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணு சொல்லி பார்க்கிறோம். எதுக்காக அதிகாலை இருட்டோடு எழுந்திருக்கிறோம்? முதலாவது கர்த்தர் ஆபிராமை கர்த்தர் சூஸ் பண்ணி கூப்பிடும்போது கூட உறவுகளும் போய்விட்டார், லோத்தும் போய்விட்டார். இரண்டாவது விஷயம், கர்த்தர் சகல காரியங்களையும் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வருகிறார். உன் நேசகுமாரன் பாச பிள்ளை, அன்பு பிள்ளை, எனக்காக வழிடுவாயா? ஓகே ஆண்டவரே. காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறார். தன்னுடைய மனைவிட்ட தாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறார். வேலைக்காரர்களை கூப்பிட்டு போகிறார். இங்கே மட்டும் இருங்க, நான் என் பிள்ளையாண்டனும் போயிட்டு வரேன்னு சொல்கிறார். அவர் போய் அங்கே பலி செலுத்துவதற்கு போய் கொண்டே இருக்கிறார். அப்பா, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, எங்கப்பா ஆடு? அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்கிறார். அந்த சின்ன பிள்ளை கேட்டதுக்கு அழகான வார்த்தை. அந்த விறகை அடுக்கி வச்சு அந்த பிள்ளையை படுக்க வைக்கிறார். கை ஓங்கும் போது ஒரு சத்தம் வருகிறது. ஆபிரகாமே, பிள்ளை என்னோட கையில் போடாதே. அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது? எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு போனதுனால்தான். அருமையான காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று மோசேக்கு வார்த்தை வருகிறது. அந்த சத்தம் கேட்ட உடனே மோசே ஆண்டவருடைய சத்தத்துக்காக ஓடுகிறார். அந்த அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் கிருபை இருக்கிறது. அதிகாலையில் நாம் நிரம்பணும். மற்றவங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். என் சரீரம் பலவீனமாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் ஆண்டவருக்காக ஓடுவதற்கு இந்த அதிகாலையை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் பலத்தை கொடுத்துருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய போராட்டங்கள், சோதனைகள் இருந்த காலங்கள். எனக்கு பிரியமானவர்களே, அந்த லோத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் இருந்து கிளம்பிடு அப்படின்றார். சரி சரின்னு சொல்லிட்டே இருக்கிறாப்புல, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாப்புல, அதை இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் வராரு. அவருடைய மனைவி, பிள்ளைகள் பின்னிட்டு பார்த்து அவருடைய மனைவி உப்பு துணராகிறாங்க. அந்த காலையில் விளக்கும்போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன், தேவனுடைய நாமத்திற்காக உண்மையாக ஓடுகிறவர்கள், உத்தமாக ஓடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த இது வாய்க்காதே போகும். அதிகாலையில் தான் வரங்களுக்காக நம்ம மன்றாடணும். அதிகாலையில் தான் கனிகளுக்காக மன்றாடணும். அதிகாலையில் தான் அபிஷேகத்துக்காக மன்றாடணும். அதிகாலையில் தான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மன்றாடணும். அதிகாலையில் தான் பிளானிங் பண்ணணும். என்ன செய்யணும் ஆண்டவரே? அப்பா, நேற்று நான் பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் என்ன செய்யணும்ப்பா? இன்றைக்கி நான் எப்படிப்பா ஓடணும்? என்னப்பா பண்ணணும்? கேளுங்க, மன்றாடுங்க, கண்ணீரோடு கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. யோசுவா அதிகாலையில் எழுந்து தன்னுடைய படைகளோடு போய் அந்த ஒரு பெரிய வெற்றியை பார்க்க அவரால் முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை தீர்க்கதரிசிகள் அந்த மார்னிங் ப்ரேயரை மிஸ் பண்ணுறாதீங்க. சில நைட்டெல்லாம் ஜெபிக்கிறேன்னு சில ஜெபிச்சுட்டு காலைல தூங்குவாங்க. வச்சிக்கூடாது. ஒரு வாரம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ரெண்டாவது தூக்கம் தூங்கக்கூடாது. அது அசிங்கமானது, ஆசிரியமே கிடையாது. கம்பளி பூச்சி மேலே படுத்துருக்கிறது போல் அர்த்தம். காலையில் தூங்கிட்டீங்களா, எழுந்துடுங்க. எழுந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு வேலையும் செய்யாதீங்க. போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்திங்களா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீங்களா, சந்தோஷமாக மற்ற வேலைகளை செய்ய போங்க. திருப்பி தூங்காதீங்க. அது கம்பளி பூச்சி அசிங்கத்து மேலே படுத்துருக்கிறது போல் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் இந்த சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஆம், ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவற்ற ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டாகும் என்று இயேசுவின் நாமத்தில் அவங்களை வாழ்த்துக்கிறேன். அப்பா, நீர் கிருபை செய்து கை ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.